சீரை அழித்து நிர்வாணமாய் செய்தருள் சீரை அழித்தருள் அருணாச்சலா. இந்த சீரை அழித்து அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு பின்னாடி இந்த உடம்புங்கிற ஒரு கோஷம் இருக்குது, அதுக்கு பிறகு ஒரு பிராணங்கிற ஒரு கோஷம் இருக்குது, அதுக்கு முன்னாடி விஞ்ஞானம்ங்கிற ஒரு கோஷம் இருக்குது, அதுக்குள்ள ஆனந்தம்ங்கிற ஒரு கோஷம் இருக்குது. இது எல்லாம் தாண்டி போர்வையாக போத்தின்னு இருக்கோம். அதை தான் பகவான் சொல்கிறார், அப்பா நீ மாட்டின்னு இருக்கேப்பா, இது ஒரு பிரிசன் மாதிரி உள்ளே உட்கார்ந்துருக்க, அப்போ என்ன பண்ணணும்ப்பா, சீரை அழித்து அப்படிங்கிற கருணையினால் பார்ப்பட்டு கருணையினால் அதை அவருக்கு கொடுக்குறாரு அவர். அதனால தான் இந்த இடத்துல பகவான் சீரை அழித்தருள் அருணாச்சலா அப்படின்னு கேட்குறாரு. உண்மையான சீர் அது சமாதி அவஸ்தைங்கிறது தான் உண்மையான சீர். அந்த நிர்விகல்ப சமாதி நிலை தான் உண்மையான சீர். ரமண பகவான் சொல்லக்கூடிய சகஜ சமாதி தான் உண்மையான சீர். அந்த சீரை அழித்தருள் அப்படிங்கிற அருள், அந்த கிரேஸ் அப்போ தான் ஆப்ரேட் ஆகும். அந்த கிரேஸ்னால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகள் அருளிய அக்ஷரமண மாலை பாடல்களை பார்த்துட்டு வரோம். இந்த பாடல்களுக்குள்ளற பலவிதமான சூக்ஷ்மமான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டுட்டே இருக்கும். அதான் இந்த பாடல்கள் நம்ம முன்ன பார்த்த மாதிரியே அந்த ஒரு 1.5 வரிக்குள்ளார நமக்கு புரிஞ்ச அர்த்தம்னு ஒன்று இருக்குது. ஆனால் நமக்கு புரியாத, நம்மிடம் பகவான் நேரடியாக சொல்ல முடியாத பலவிதமான ரகசியமான உள்ளர்த்தங்களும் இருக்குது. அந்த அர்த்தங்களை தாண்டி வேறொரு ஆக்ஷன், வேறொரு விஷயம் அந்த இடத்துல நடக்குதுங்கிறதையும் பகவான் இங்கே சுட்டிகிட்டே இருப்பார். அப்படி ஒரு பாடல் தான் இந்த பாடலும். 30வது பாடல், சீரை அழித்து நிர்வாணமாய் செய்தருள் சீரை அழித்தருள் அருணாச்சலா அப்படிங்கிற பாடல். சீரை அழித்து அப்படின்னு பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், சீர் கொடுக்கறதுன்னு சொல்லுவோம். நம்முடைய சம்பிரதாயத்தில் ஒரு கல்யாணத்துலேயே ஏதோ கொடுக்கும்போது சீர் கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவோம். சீரை அப்படின்னா தமிழில் புடவைன்னு ஒரு அர்த்தம் உண்டு. சீரை அப்படிங்கிறது தான் சீலை புடவை அப்படின்னு வந்திருக்கு. சீரை என்பது சீலையிலிருந்து வந்த ஒரு வார்த்தை. இப்போ இந்த இடத்துல பகவான் எதுக்கு இதை யூஸ் பண்ணுறார், இந்த விஷயத்தை, இந்த சீரையோ இந்த புடவையோ புடவை போன்ற ஒரு உடையையோ எதுக்கு இந்த இடத்துல சீரை அழித்துங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ இந்த ஜீவன் எப்படி இருக்கான் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த உடல் அப்படிங்கிறதுக்குள்ளர உட்காந்துட்டுருக்கான். இந்த உடல் தான் அவனுக்கு இப்போ தெரிஞ்சது. இந்த உடல் இதுக்கு மேலே போர்வு மாதிரி போட்டிருக்கு, போர்வு மாதிரி சுற்றப்பட்டிருக்கு. தோல், எலும்பு, ரத்தம் இதில் சார்ந்து உட்காந்துருக்கான். இதுக்குள்ளர நம்ம இப்போ உட்கார்ந்துட்டுருக்கோம். இந்த உட்கார்ந்துருக்கோம் இல்லையா, இப்படி மேலே சுற்றப்பட்டு இருக்கிறது இல்லையா, இது ஒரு சீர், தேகம் அப்படிங்கிற ஒரு சீர். அதனால தான் அப்போ என்ன பண்ணுறார் பகவான் இந்த இடத்துல, நமக்கு எதோட ஐக்கியமே இருக்கும், எதோட நம்ம சம்மந்தப்பட்டுருக்கோம் அப்படின்னு பார்க்கணும். எதோட சம்மந்தப்பட்டுருக்கோம், தேகம் அப்படிங்கிற சீர். அதுக்கு பேர் என்ன, தேக அபிமானம் அப்படின்னு, தேகாபிமானம் அப்படின்னு பேர். இந்த சீரை அழிப்பது அப்படின்னா தேகத்தை அழிக்கிறது அப்படின்னு கிடையாது. தேகத்துக்கு மேலே நமக்கு இருக்கிற ஒரு அபிமானத்தை அழிக்கிறது. சரி, தேகத்துக்கு மேலே இருக்கிற அபிமானத்தை அழிக்கிறது அப்படின்னா ட்ரெஸ் பண்ணிக்காமல் இருக்கணுமா, இந்த உடம்பை பார்த்துக்காமல் இருக்கணுமா அப்படின்னு கிடையாது. அபிமானம் அப்படிங்கிறது இந்த தேகம்தான் நான் அப்படிங்கிற ஒரு நிச்சயத்துவத்துக்குள்ளே உட்கார்ந்துருப்போம். நாம் தான் இந்த சரீரன்னு ஒரு அபிப்பிராயத்துக்குள்ளே உட்கார்ந்துருப்போம். இந்த சரீரமே நான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே உட்கார்ந்துருப்போம். இந்த தேகமே நான் அப்படிங்கிற, சரீரமே நான் அப்படிங்கிற இந்த அபிமானத்தை முதல்ல எடுக்கிறது இருக்கு இல்லையா, இதுதான் இந்த சீரை அழித்து அப்படின்னு பேர். சரி, இந்த தேகம் நான் அப்படிங்கிறதுக்குள்ள தேகம் மட்டும் சம்மந்தப்பட்டிருக்கா அப்படின்னு கிடையாது. ஞானிகள் சொல்கிறாங்க, பஞ்ச கோஷங்களால் இந்த ஜீவன் பஞ்ச கோஷங்களால் மூடப்பட்டிருக்குன்றாங்க. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞாமய கோஷம், அப்படியே போனோம்னா ஆனந்தமய கோஷம், இப்படின்னு ஒரு பஞ்ச கோஷங்களாலும் மூடப்பட்டிருக்கு. இந்த பஞ்ச கோஷங்களை விலக்கி 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 பார்க்கும்பொழுது உள்ளதான் அவனுடைய ஸ்வரூபம் தெரியறது. இந்த விலக்கி விலக்கி பார்க்கறது தான் ஒரு பெரிய ப்ராசஸ். இந்த இடத்துல நம்மால் அப்படி விலக்கி விலக்கி பார்க்க முடியுமா அப்படின்னா விலக்கி விலக்கி பார்க்க முடியும். எப்படி முடியும் அப்படின்னு கேட்டால்,
குருநாதர் சொல்கிற அந்த உபதேசங்களை கேட்டால் முடியும். குருநாதரால் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த குருநாதர் முன்னிலையில் ஏற்படக்கூடிய குருநாதருடைய உபதேசங்களினுடைய தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய குருநாதர் அருள் என்கிற அஸ்திரத்தினால இந்த விஷயம் மெதுவாக விளக்க முடியும். இந்த விளக்கிறது அப்படிங்கிறது புத்திபூர்வமாக முதல்ல நமக்கு தெரியும். எப்படி தெரியும்? இந்த உடம்புனால பகவான் நான்யாரில் சொல்கிறாரு, இந்த உடம்பு நான் அல்ல, இந்த புத்தி நான் அல்ல, இந்த மனமும் நான் அல்ல அப்படின்னு பகவான் என்ன பண்ணுறாருன்னா விளக்குறார். உபனிஷத்துகளில் சொல்லப்படுகின்ற நேதி 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 அப்படின்னு சொல்லுவாங்க உபனிஷத்தில். இது அல்ல, இது அல்ல, இது அல்ல, நெகேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படும். நெகேஷன், தள்ளுறது. இது உங்களால் இப்போ நான் இங்கே உட்கார்ந்துட்டு இந்த உடம்பு நான் அல்ல, புத்தி நான் அல்ல தள்ள முடியுமா அப்படின்னா தள்ள முடியும். எப்படி தள்ள முடியும் அப்படின்னா, உட்கார்ந்துட்டு எனக்கு வர எண்ணங்களை நான் இது யாருக்கு வருது, எனக்கு வருது, இப்போ நான் யார் அப்படின்னு கேட்கணும். இந்த கொஸ்டின், இந்த விசாரணையினால், பகவான் சொல்கிற மார்க்கமாகிய இந்த விசாரணையினால் இது தள்ள முடியும் அப்படிங்கிறார் பகவான். அதை நம்ம பண்ண ஆரம்பித்தோம்னா அந்த கிரேஸ் இந்த இடத்துல ஆப்ரேட் ஆகும். அப்போது இந்த சீரை அழித்து அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு பின்னாடி இந்த உடம்புங்கிற ஒரு கோஷம் இருக்குது, அதுக்கு ஒரு பிராணங்கிற ஒரு கோஷம் இருக்குது, அதுக்கு முன்னாடி விஞ்ஞானம்ங்கிற ஒரு கோஷம் இருக்குது, அதுக்குள்ள ஆனந்தம்ங்கிற ஒரு கோஷம் இருக்குது. இது எல்லாம் தாண்டி போர்வையாக போத்தின்னு இருக்கோம். அதை தான் பகவான் சொல்கிறார், அப்பா நீ மாட்டின்னு இருக்கேப்பா, இது ஒரு பிரிசன் மாதிரி உள்ளே உட்கார்ந்துருக்க, அப்போ என்ன பண்ணணும்ப்பா, சீரை அழித்து அப்படிங்கிற இந்த சீரையெல்லாம் அழிக்கிறதா இருந்தால் இதை சிதைக்கிறது கிடையாது, இதை ஒட்டுமொத்தமாக இல்லைன்னு பண்ணுறது கிடையாது. இது என்ன பண்ணணும், அழிக்கிறது அப்படின்னா இதற்கு மேல் நாம் வீணாக கொண்டிருக்கின்ற அபிமானம், இதுவே சத்தியம் என்று மாற்றி புரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு அபிப்பிராயம், இது இல்லை, இது நான் இல்லை அப்படின்னு ஒரு நேர்மறையான ஒரு புத்திபூர்வமான ஒரு தெளிவு, இதை குருநாதர் கொடுப்பார். இதுதான் குருநாதர் பண்ணுவார். இப்போ இது கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்தில் எது குருநாதருடைய உபதேசம் வழியாக வந்ததோ அந்த இடத்துல ஆக்ஷனாக மாறும். சீரை அழித்து அப்படின்னு சொல்லும் பொழுதே அவனுடைய மனசை உள்முகப்படுத்தி மெதுவாக உள்ளுக்குள்ளார கொண்டு போக ஆரம்பிச்சிடுவார் குருநாதர். இது குருநாதர் கொண்டு போவாரா, இங்கேருந்து இப்படி மேஜிக் மாதிரி நடக்குமா அப்படிலாம் கிடையாது. அந்த இடத்துல அந்த அருள், அந்த கிரேஸ் அதை பண்ணும். நம்மளால் அதை டக்குன்னு மனசுனால கிரகிக்க முடியாத ஒரு சக்தி, ஒரு கிரேஸு, ஒரு அருள், சம்திங் அந்த இடத்துல நிகழும். அதுதான் பகவான் சொல்கிறார் இந்த இடத்துல, அந்த ஆச்சரியம் நிகழும்பா. எப்படி இருக்கு, சீரை அழித்து எப்படின்னா இதெல்லாம் அழித்து நிர்வாணமாய் செய்தல், நிர்வாணம் விஸ்டம். அதுதான் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது நிர்வாணம்னா. நம்ம நாக்குடு கிடையாது, மனசு இல்லாமல் இருக்கிறது நிர்வாணம். நம்மக்கிட்ட நான் தான் மனசு, நான் தான் புத்தின்னு இந்த அபிப்பிராயம் எதுவும் இல்லாமல் வெறுமனே அதுதான் நான் அப்படின்னு நிற்கிறதுக்கு பேர் தான் நிர்வாணம். புத்தர் தன்னுடைய நிலையை, மெய்யறிவு, அந்த அப்பேற்பட்ட ஒரு ஞானத்தை அடைந்த பொழுது அவர் சொன்ன ஒரு விஷயம் நிர்வாணம் அப்படின்னு சொன்னார். நிர்வாணங்கிற பதத்தினால் அந்த நிலையை விளக்கினார். அதே விஷயத்தை இந்த இடத்துல ரமண பகவான் விளக்கிற, சீரை அழித்து நிர்வாணமாய் செய்தருள் அப்படிங்கிறார். இதெல்லாம் பண்ணிடு நீ அப்படிங்கிறார். அப்போ என்ன புரியுறதுன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற இந்த அகங்காரத்தினாலேயோ, நம்மக்கிட்ட இருக்கிற இந்த ஒரு மனசுனாலேயோ, நம்மக்கிட்ட இருக்கிற இந்த புத்தியை யூஸ் பண்ணி, நம்மளுடைய இன்டலெக்டை யூஸ் பண்ணி இதை ஒன்றும் பண்ண முடியாது. அதில் தான் பகவான் கேட்குறாரு. எப்படி கேட்குறாருன்னு, என்னால் முடியாதுப்பா, இது செய்த அருள் நீயே அதை பண்ணு அப்படிங்கிறார். அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம மனசை அமைதி பண்ணின்ட்டு இது உன்னால் தான் பண்ண முடியும்னு நிற்கிற ஒரு நிலையை இந்த இடத்துல காட்டுறார். இதுதான் இந்த இடத்துல முக்கியமான விஷயம். அந்த நிற்கிற, நம்ம என்னால் முடியாது, இது ஐ கேனாட் டூ, என்னால் முடியாது அப்படின்னு நிற்கிற நிலையை நின்றுண்டு அந்த இடத்த பார்க்கறது. ஆஹா, இது உன்னால் தான் பண்ண முடியும், என்னால் முடியாது. என்னால் என்ன முடியும், ரொம்ப லிமிட்டேஷன்ஸாக சில விஷயங்கள் பண்ண முடியும், அவ்வளோதான். ஆனால் அப்பேற்பட்ட நிலையை உன்னால் தான் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல சீரை அழித்து நீர் வானமாய் செய்தருள்னு சொல்கிற அடுத்த வாரத்தை திரும்பி இன்னொரு வரி, அதே வரியை சீரை அழித்தருள் அருணாச்சலா அப்படிங்கிறார். முதல்ல அழித்துன்னு சொன்னார். நம்ம நினச்சின்னு இருக்கிற ஒரு தேகாபிமானம், நம்ம நினச்சின்னு இருக்கிற நான் தான் இந்த சரீரம், நம்ம நினச்சின்னு இருக்கிற நான் தான் மனசு, நான் இந்த புத்தி அப்படின்னு நினச்சின்னு இருக்கிற நமக்கு மேலே இருக்க போர்வைகள் எல்லாத்தையும் அழித்து, இப்போ நீ என்ன பண்ண, ஒரிஜினல் சீரை எனக்கு கொடு. இந்த ஒரிஜினல் சீர் தான் என்னென்னா, நம்ம கோயில்களில் போனோம்னா, பெருமாள் கோயிலில் இது மாதிரி
என்ன பண்ணுவான்னா வஸ்திரத்தை எடுத்து பிரசாதமாக கொடுப்பாங்க. பெருமாள் இந்த வஸ்திரம் அப்படி பிரசாதமாக கொடுப்பாங்க. சிவன் மேலே இருக்கிற அந்த ஒரு தோடு மாலையை ருத்ராட்ச மாலையை நமக்கு கொடுப்பாங்க, நம்ம போட்டுக்கிறதுக்கு கொடுப்பாங்க. உண்மையான சீர் அதுதான். என்ன அர்த்தம்னா அந்த அருள் என்கிற அந்த சீரை நமக்கு கொடுக்கறது. அதனால தான் குருநாதர் என்ன பண்ணுவார்னு சந்நியாசம், ஒரு குரு ஒரு சிஷ்யனுக்கு சந்நியாசம் கொடுக்குற ஒரு நிகழ்வு இந்த பாடல்கள் உள்ளரையும் இழஞ்சுட்டே வருதை நம்ம இப்போ பார்க்குறோம். எப்படி என்ன, ஒரு குருக்கு முன்னாடி சிஷ்யன் இருக்கான். அந்த சிஷ்யன் முதலில் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா குளத்தில் போய் இறங்கணும், ஸ்நானம் பண்ணணும். அப்போ அவன் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உடையெல்லாம் களைஞ்சி போட்டுருவான். அந்த உடைகள்லேருந்து எல்லாத்தையும் களைஞ்சி போட்டு அவனுக்கு யஜ்ஞோபவீதம் பூணு இருந்ததுன்னா எல்லாத்தையும் களைஞ்சி போட்டுட்டு குளத்தில் குளிச்சுட்டு, இனிமேல் எனக்கு எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன், இந்த நீங்கள் சொன்ன அந்த மகா மந்திரத்தினால, உங்களுடைய மகா உபதேசத்தினாலையும் மகா வாக்கிய உபதேசத்தினாலையும் நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு எப்படி குருக்கிட்ட சன்னியாச தீட்சை நடக்கும்போது தெரியும். குருவுக்கு முன்னாடி நிர்வாணமாக தான் நிற்கணும். இந்த நிர்வாணமாக நின்ன அப்புறம் குரு என்ன பண்ணுவார்னா அந்த காஷாயம் என்கிற அந்த காவி வஸ்திரத்தை எடுத்து தன்னுடைய சிஷ்யனுக்கு பூட்டுவார். அதை கொடுத்தப்பா போத்திக்கோப்பா, இப்போ நீ ஒரு ஆடைன்னு வச்சுட்டு இருந்த, இந்த உலகம் உனக்கு ஒரு ஆடை கொடுத்தது, இந்த உலகம் உனக்கு நிறைய நாலேஜ் கொடுத்தது, எல்லாம் இப்போ வியர்த்தம், எல்லாமே இப்போ வீண் அப்படிங்கிறது இந்த இடத்துல ப்ரூவ் ஆகுறதுப்பா. இதை வச்சுட்டு நீ ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நான் உனக்கு ஒரு சீர் கொடுக்குறேன், நான் உனக்கு ஒரு ஆடை கொடுக்குறேன், நான் உனக்கு ஒரு காஷாயம்ங்கிற ஒரு காவி ஒன்று கொடுக்குறேன். அது என்னது காஷாயம்ங்கிறது? அதனுடைய நிறம் என்ன? சிவப்பு. நம்மளுடைய சம்பிரதாயத்தில் அந்த சிவப்பு, அந்த காவி நிறம் என்ன விஷயத்தை குறிக்கிறதுன்னா சந்நியாசத்தை மட்டும் குறிக்கிறது கிடையாது. அந்த சிவப்பு அப்படிங்கிற நிறம் ஒரு குரு சிஷ்யனுக்கு அளிக்கக்கூடிய சமாதிங்கிற நிலையை கொடுக்குது. அந்த இடத்துல இவனுடைய சீரை இவன் எதெல்லாம் நினச்சின்றதோ அதை அழித்த உடனேயே இமீடியட்டாக அந்த இடத்துல குருநாதர் அந்த காவிங்கிற வஸ்திரத்தை பூட்டது மூலமாக காட்டக்கூடியது ஒரு குருவானவர் அந்த சிஷ்யனுக்கு உயர்ந்த நிலையான அந்த சமாதி நிலையை கொடுக்குறாருங்கிறது தான் இந்த இடத்துல அர்த்தம். அந்த சீராக கொடுக்குறார் அவர் அவருக்கு. கருணையினால் பார்ப்பட்டு கருணையினால் அதை அவருக்கு கொடுக்குறார் அவர். அதனால தான் இந்த இடத்துல பகவான் சீரை அளித்தருள் அருணாச்சலா அப்படின்னு கேட்குறாரு. உண்மையான சீர் அது சமாதி அவஸ்தைங்கிறது தான் உண்மையான சீர். அந்த நிர்விகல்ப சமாதி நிலை தான் உண்மையான சீர். ரமண பகவான் சொல்லக்கூடிய சகஜ சமாதி தான் உண்மையான சீர். அந்த சீரை அளித்தருள் அப்படிங்கிற அருள், அந்த கிரேஸ் அப்போ தான் ஆப்ரேட் ஆகும். அந்த கிரேஸ்னால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். அதான் இந்த பாடல்களில் சொல்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம எதை சீர்னு நம்ம வாழ்க்கை முழுக்க லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கோமே, அதெல்லாம் சீர் இல்லை, அதெல்லாம் அழிக்க வேண்டியது இல்லது குருநாதனால் அழிக்கப்பட்டுவிடும். அழித்தல்னா கவலைப்படாதீங்க, அது இருக்கிறதே வேஸ்ட்டு, நிலையான இன்பம் கிடையாது. ஆனால் உண்மையான சீர் அந்த இடத்துல என்னென்ன, அந்த ஒரு ஆனந்தம், அந்த ஒரு அமைதிங்கிற அந்த ஒரு சமாதி நிலை, அந்த சீரை அளித்தருள் அருணாச்சலா அப்படிங்கிறது பகவான் இந்த இடத்துல ரொம்ப சூக்ஷ்மமாக இந்த பாட்டில் நமக்கு காட்டி கொடுக்குறார்.